எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முழு கோதுமையும் மக்காச்சோள குரணையும் வச்சு தோசை மாவு அரைக்கிறதையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுரக்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த முழு கோதுமையை ஊற வைக்காமல் புளிக்க வைக்காமல் நம்ம உடனடியே தோசை ஊற்றலாங்க. மக்காச்சோள தோசை மட்டும்தாங்க நம்ம ஊற வச்சு அரைக்கணும். இதுக்கு நல்ல காம்பினேஷன் வந்து சுரக்காய் சட்னிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. 1/2 கிலோ கோதுமை, 1 கொத்து கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் சீரகம், 7 வரமிளகாய், உப்பு தேவைக்கேற்பங்க. இது வந்து நம்ம ஊற வைக்காமல் அப்படியே வந்து ட்ரையாக வந்து நம்ம கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டு ஆட்டி எடுத்துக்கலாங்க. இன்னொரு மெத்தட் வந்து ஊற வச்சு செய்கிறதுங்க. அதுக்கு வந்து நம்ம முதல்ல கோதுமையும் மிளகாயையும் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இந்த ஊற வச்சு அரைக்கிற தோசை மாவும் நம்ம உடனடியாகவே நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற வைக்காமல் செஞ்சாலும் நம்ம உடனடியாக ஊற்றிக்கலாங்க. ஒரு மிக்சி ஜார்லைங்க நம்ம ஊற வச்சிருக்கிற கோதுமை மிளகாயை முதல்ல போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் உடனடியாக நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோதுமை வந்து ஊற வைக்காமல் நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ இது கூடயே நம்ம வந்து 1 கொத்து கருவேப்பிலைங்க, 20 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறங்க அதில் வந்து 2 ஸ்பூன் சீரகமும் உப்பு தேவைக்கேற்பவும் போட்டுங்க. ரொம்ப நேரம் நம்ம அரைக்க வேண்டியது இல்லைங்க, லைட்டாக சுற்றி எடுத்தால் போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை உடனடியாக நம்ம தோசை ஊற்றுறோங்க. நல்லா லேசாக பேப்பர் மாதிரி தோசை வருங்க. இந்த தோசைக்கான சைட் டிஷ் வந்து சுரக்காய் சட்னி இல்லாமைங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சட்னி, வரமிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் தோசை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு தோசை வந்து இந்த கலரில் தான் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ மக்காச்சோள தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து மக்காச்சோள குரணைங்க, ரவை மாதிரி இருக்கும், எல்லா கடைகள்லேயும் கிடைக்குங்க. இது வந்து நம்ம 1 கிலோ எடுத்துருக்குறோங்க. அதுக்கு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசிங்க, அதே அளவுள்ள டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம்ங்க. முதல்லிங்க இந்த மக்காச்சோள குரணையும் அரிசியும் நல்லா கழிஞ்சுங்க நம்ம ஒரு 3 மணி நேரம் இதையை ஊற வச்சுக்கலாங்க. உளுந்தும் வெந்தயத்தையும் வந்து நம்ம தனியாக 1 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. இப்போ மக்காச்சோளமும் அரிசியும் நல்லா கழுவிங்க நம்ம ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்குறோம். இப்படி தாங்க இருக்கும். இதை முதல்ல நம்ம ஆட்டி எடுத்துக்கலாங்க. உளுந்து தனியாக ஆட்டி நம்ம ரெண்டையும் கலந்து புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போ மாவு வந்து நம்ம ஆட்டி புளிக்க வச்சது தாங்க. இதை நம்ம தோசை ஊற்றுறோம். இந்த தோசையும் நம்மளுக்கு நல்ல பேப்பர் மாதிரி லேசாக கிடைக்குங்க. நம்ம முழு மக்காச்சோளமாக வாங்கி ஊற வச்சு செய்கிறத விடங்க இந்த மாதிரி குரணை வாங்கி ஊற வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக நம்ம ஆட்டிடலாங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக வருங்க. இப்போ தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா முருகலான மக்காச்சோள தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சுரக்காய் சட்னிக்குங்க ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாங்க.
எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுமே நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காயை நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த சுரைக்காயை வந்து கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போ சுரைக்காய் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறங்க நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம முதலே உப்பு சேர்த்துனோம்னா சுரைக்காய் வந்து கொஞ்சம் கெட்டியாயிருங்க, வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால எண்ணெயில் கொஞ்ச நேரம் வணக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துறோங்க. இப்போ அதில் வந்து நாட்டு தக்காளி வந்து ஒரு 4-5 தக்காளி வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துறோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இது கூடவே நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து வேகிறதுக்காக நம்ம வந்து 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தக்காளியிலிருந்து தண்ணி விடுங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு அளவாக தண்ணி வச்சா போதுங்க. நிறைய தண்ணி வச்சிட்டோம்னா சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குங்க. இந்த சட்னி கெட்டியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போ சட்னி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம மத்து போட்டு கடைஞ்சிட்டோம்னா நம்மளோட சட்னி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம 2 வகையான தோசையும் ஒரு சட்னியும் பார்த்தங்க. கோதுமை தோசையும் மக்காச்சோள தோசையும், அதுக்கு காம்பினேஷனாக சுரைக்காய் சட்னியும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.